இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் டிஎம்கே வரணும்னு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ஏன் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்? அவர் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லது செய்யறாரு. விஜய் விஜய் தான் போடுறேன். இந்த முறை உங்க ஆதரவு யாருக்கு? இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடலான்னு வரும். ஆமா, எடப்பாடிக்கு தான் ஓட்டு. இந்த முறை யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த முறை எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிகே. இந்த 2026 எலெக்ஷன்ல யார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாதான் நல்லா இருக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத. நாங்க எப்பவுமே விஜய்க்கு தான் போறோம். இந்த வாட்டி யாருக்குமே போற மாதிரியே கிடையாது. விஜய் வரணும்ன்றாங்க, மக்கள் விரும்புறாங்க. எனக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரணும் பாக்குறேன் நான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு இவரு பண்ற தப்பு தான் அவர் பண்றாரு, அவர் பண்ற தப்பு தான் இவரு பண்றாரு. அதனால இவர் டிவிக்கு வந்தாக்கா இவரு என்ன பண்றாரு அடுத்த 5 வருஷத்துல தெரிய போகுது. அதிமுக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாதான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு முக ஸ்டாலின் வருவாங்க. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். இந்த 2026 எலெக்ஷன்ல யாரு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி? இப்போதைக்கு முக ஸ்டாலின் வருவாங்க. நிறைய பிரிட்ஜி கழிச்சாரு, சத்திரம் கழிச்சாரு, நிறைய பண்றாரு. ஆனா 8000 மீனவர்களுக்கு பணமும் கொடுத்துட்டாரு. 4 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு கிடைக்காது காசு. 5000 எடுத்துக்கோ கொடுத்துட்டாரு. இருந்தாலும் முக ஸ்டாலின் தாங்க கேள்விப்பாரு. அதிமுக ஆளு கையில பாருங்க, பச்சை குத்திக்கிறேன். ஓகே, கையில பச்சை குத்திக்கிறேன். ஆனா முக ஸ்டாலின் தான் வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆளுக்கு பிக்கு பிரிலா இருக்குது. விஜய் மாத்திரம் நான் சொந்தக்காரருக்கு டாக்ஸ் கட்டியிருக்கானா? என்ன கட்டியிருக்கான்? ஒன்றும் கிடையாது. சரி, அதிமுக இருக்கீங்க, அதிமுக வேற. ஆனா ஏன் அதிமுக வர வேணாம்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணி இருக்காரு. பிஜேபி கூட்டணி. ஆமா, அதான் பிஜேபி கூட்டணி தான் எங்களுக்கு ஆர்டர் யாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சி வந்தா முக ஸ்டாலின் ஆர்டர் இன்னும் செய்யறேன்னு அதுதான். நம்ம புதுசா வந்தாதான் நல்லா இருக்கும். புதுசா டிவிக்கே தான் பொறுத்தவரையும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு இவரு பண்ற தப்பு தான் அவர் பண்றாரு, அவர் பண்ற தப்பு தான் இவரு பண்றாரு. அதனால இவரு டிவிக்கு வந்தாக்கா இவரு என்ன பண்றாருன்றது அடுத்த 5 வருஷத்துல தெரிய போகுது. வரதுக்கு முன்னாடியே வரக்கூடாது, வர வேணா எப்படி சொல்ல போகலாம். எனக்கெல்லாம் பார்த்தினாக்கா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு பிரச்சனை. அந்த டைம்ல எந்த அரசியல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. 10வது எப்படி சொல்ல எப்படி என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்துன்னா பிரயோஜனம். அதெல்லாம் ஆட்சி மாறினா இவங்களால நம்மளுக்கு எதனா கிடைக்காம இருக்காது. புதுசு புதுசா இப்ப எல்லாருமே ஒண்ணு நம்ம நெட்ல வந்தது. இப்ப யாரு என்ன தப்பு பண்றது எல்லாமே வந்தது இல்ல. ஆனா எல்லா தப்பு டிவி மேலதான் போடுறாங்க. புரியுதா? எது பண்ணாலும் இப்ப கூட மாநாடு நேத்து நடந்ததா? திமுக மாநாடு திருச்சியில நடந்ததா? 20 பேர்கிட்ட ஒரு பஸ்ல அடிபட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அது எந்த நியூஸ் பேப்பர்ல வந்ததா? பெருசா நியூஸ் ஃபிளாஷ் ஆகல, வரல. இதே டிவிக்கு என்ன பாரு, அடுத்த நிமிஷமே வெளியே வந்துடும். புரியுதா? அதனாலதான் டிவிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுற நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே டிவிக்கு தான் சொல்றாங்களே தவிர ஸ்டாலின் வரணும். எல்லாம் துட்டு கொடுத்தா நான் கொடுத்தா வாங்கிப்பேன். அம்மா ஸ்டாலின் வரணும்னு சொல்லுவேன். ஆனா என்ன பத்திட்டு டிவிக்கு வரணும்னு நான் சொல்லுவேன். ஸ்டாலின்லாம் வேஸ்ட் என்ன பத்திட்டு. அவ்வளவுதான். இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக. எடப்பாடிங்க. ஏன் இந்த முறை அதிமுக வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வியாபாரிகள் நிம்மதியா வியாபாரம் பண்ணலாம். அதான் திமுக ஆட்சியில தான் நிறைய இது டாக்ஸ் ஏறிடுச்சு. டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அவர் இதுல அந்த அளவுக்கு டாக்ஸ் ஏற்றவே இல்லை. நாங்களும் நிம்மதியா வியாபாரம் பண்ணிங்க. ஆனா அதிமுக ஆட்சி தான் பிஜேபி கூட்டணி இருக்கு. நிறைய பேர் அதுலயும் ஒரு அதிருப்தி இருக்காங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி தானேங்க அது. நீங்க இந்து முன்னணியா பாக்குறீங்க, அரசியல் சார்பா பாருங்க. எல்லா கட்சியிலும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதானே பார்க்கலாம். சரி, ஏன் இந்த டிவிக்கே வர வேணாம்? டிஎம்கே இதெல்லாம் டிவிக்கு அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். சினிமாவுக்கு தான் அவர் சென்று அவங்க தவிர அரசியலுக்கு ஒன்றும் அந்த இது பக்குவம் வரலையே. அதுவும் ஆகும், 10 வருஷம் ஆகணும். அவங்களாம் அரசியல் வந்தானா 10 வருஷம் ஆகும். அவருமே ஒரு கான்பிடன்டோட இருக்காரு. மக்களுக்கு நிறைய திட்டங்கள் சொல்றாரு, ஆட்சிக்கு வந்ததெல்லாம் பண்ணுவோம். எல்லாருமே திட்டங்கள் செய்யதான் யார் செயல்படுத்துறாங்க? திட்டங்கள் நிறைய இருக்குது. இல்ல, திட்டங்கள் நிறைய கூட இப்ப சிஎம் கூட அறிவிச்சுனே இருக்காரு. திட்டங்கள் எதுவும் செயல்படுத்துறது யாருமே இல்லையா? நமக்கு
மக்களுக்கு என்ன தேவை அதை நினைச்சு செயல்படணும். இப்ப நீங்க இறங்கி வந்து கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இறங்கி வந்து கேட்கணும். அரசியல்வாதிங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு இறங்கி வந்து கேட்டாதான் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும். புரியுதுங்களா? அப்பதான் இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, உங்களுக்கோசரம் கேக்குறீங்க போது அரசியல்வாதி, மந்திரிங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏ வந்து மக்களுக்கு நேரடியாக வந்து தொடர்பு இருக்கணும். அப்பதான் அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். இப்போ என்ன பாருங்க, கேஸ் தட்டுப்பாடு வருது, இன்னும் என்ன நிலைமை தெரியல, வியாபாரிகள் நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது இன்னைக்கு. இதெல்லாம் தான் நமக்கு முக்கிய வாழ்வாதாரம் பாதிக்கிறது இல்லையா? நீங்கெல்லாம் ஒவ்வொரு ஹோட்டல்ல நம்பி எத்தனையோ தொழிலாளிகள் இருக்காங்க. ஹோட்டலுக்காரங்க எவ்வளவு இருக்கு இல்லையா? இப்போ அதுக்குள்ள விலைவாசி எல்லாம் ஏறிச்சு. ஹோட்டலுக்கார அவர் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருப்பாரு இல்லையா? அவரு அந்த டியூ கட்டணும். இப்பதான் கொரோனால இருந்து மீண்டு வராங்க வியாபாரிகளும். திருப்பி இது ஒரு பிரச்சனை, தட்டுப்பாடு வரும்போது வியாபாரிகள் இதெல்லாம் வந்து இறங்கி அவங்க என்ன பார்த்துட்டு ஓரளவுக்காவது நம்ம அது கட்சிக்காரங்க, அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்யணும். யார் வந்தாலும் இனிமே நாடு நல்லா இருக்காது, நல்லா இருக்காதுதான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே கட்சியெல்லாம் இருக்கு. நான் பொதுவாகவே சொல்றேன், எந்த கட்சி வந்தாலும் இலவசத்துக்கு மக்கள் எப்போ அடிபணிஞ்சாங்களோ அப்பவே நாடு குட்டிச்சவரு. அதை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு போறாங்க. யார் வந்தா எனக்கு ஏற்கனவே இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி சரி, இப்ப அடுத்து வரப்போற எந்த ஆட்சி வந்தாலும் இனிமே வழங்காது. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாதான் நல்லா இருக்கும். ஏன் இந்த முறை திமுக வந்தா நல்லா இருக்கும்? ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க செஞ்ச நல்லதுகள், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து செஞ்ச நல்லதுகள் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இத மத்த அதிமுகவா இருக்கட்டும், டிவிகேயா இருக்கட்டும், அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் நல்ல கூட்டணி தான். அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அதிமுக காரன் வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டான், பிஜேபி காரன் அதிமுக ஓட்டு போட மாட்டான். அவங்களுக்குள்ளேயே அந்த கூட்டணி வந்து அந்த தொண்டர்களை விரும்பல, அவ்வளவுதான். டிவிக்கு விஜய் இந்த முறை வந்தா எப்படி இருக்கும்? அவரெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலங்க. ஆட்சி வந்தாலும் வரலாம், ஆனா வரவங்க நல்லது பண்ணணும். யாருனாலும் வரலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லையா? யார் வேணா ஆட்சி வரலாம். இல்ல உங்களோட பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும். உங்களோட ஒப்பீனியன் யாருக்கு? இந்த டிஎம்கே ஆட்சி குறை சொல்லி ஏடிஎம்கே வருது, ஏடிஎம்கே ஆட்சி சொல்லி டிஎம்கே வருது. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி தான் சொல்லிக்கிறாங்க. பட் யார் வந்தாலும் வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த இந்த 2026 எலெக்ஷன் வந்து பெரிய மாறுதல் இருக்கு. அதாவது அலையன்ஸ் பொறுத்து தான் யார் எந்த கூட்டணி அமைதோ பலமா அமைதோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய ஆட்சியில நிறைய அதிருப்தி எனக்கு, அதனால வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியும். மக்கள் கிட்ட அதிகமா எந்த ஆட்சி மேல ஒரு அதிருப்தி உண்டு பண்ணிருக்கு? எந்த கட்சி நல்லா இல்ல அப்படின்னா எல்லாரும் ஜனங்க அப்படின்னா இப்ப வந்து டிஎம்கே மேல சொல்லி முதல்ல ஏடிஎம்கே மேல சொல்லியிருந்தாங்க, இப்போ டிஎம்கே வந்து டிஎம்கே மேல சொல்றாங்க. அதனால வந்து ஜனங்க வந்து இந்த அந்த எலெக்ஷன் பீரியட்ல எதை முடிவு பண்றாங்களோ அதுதான் அந்த கட்சி தான் ஆட்சி. எந்த மாறுதல் திடீர்னு மாறுதல் ஆகும். ஆமா, கடைசி நேரத்துல திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு திடீர்னு யார் மேல மோகம் வருதோ அவங்க மேல போட்டுவாங்க ஓட்டு. அது அந்த ஆட்சி வந்து. ஆனா இந்த மாதிரி கிடையாது. ஆனா நிறைய இலவசம் கொடுத்துக்கிறாங்க. இவங்க இலவசம் கொடுக்குறாங்க, அவங்க இலவசம் வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? வீட்டு வரி ஏறுது, கரண்ட் பில்லு ஏறுது, எல்லாமே ஏறுது. அப்ப வந்து என்ன சொல்ல முடியும்? எது யார் வருதுன்னு தான் தெரியும். எதுவுமே இங்க சொல்றதுக்கு இது இல்லை. எது யார் வந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஆட்சி. காமராஜர் மாதிரிலாம் ஆட்சி வராது, யாரும் இன்னும் வரப்போட்டு கிடையாது. யார் வந்தாலும் எல்லாம் விலைவாசி இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணும்? இந்த பொருகலிக்கா விற்கிது 400 ரூபாய் கிலோ, 4 கிலோ 100 ரூபாய், எப்படி வாங்குவாங்க? புரியுதா? போன மாசம் எண்ணெய் கம்மியா இருந்தது, இந்த மாசம் ஊர்பட்ட விலையா இருக்குது. அதுக்காக சொல்றேன், யாரு வந்தாலும் விலைவாசி கம்மியா இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் 2000 2000 சொல்றாங்க. காசு அப்புறம் காசை பத்திலாம் யாரும் பிரச்சனையே இல்லை. விலைவாசி தானே. இப்போ நகைலாம் இப்ப வந்து இருக்கப்பட்டவங்க 10 சவரம் போடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நகை விற்கிது, என்ன பண்றது? எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியாரா? ஏன் எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும்? அம்மா ஆட்சி பண்ணது நல்லா இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது அம்மாவும் நல்லா சிறப்பா பண்ணிருந்தாங்க. இப்ப எடப்பாடியாரும் நல்லா பண்றாரு. அவர் இந்த கொரோனா டைம்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு, அழகா கொண்டு வந்தாரு. அவரு இப்ப வந்தாருன்னா நல்லா இருக்கும், ஆட்சி நல்லா இருக்கும்.
சரி, இப்ப ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே மாதிரி டிஎம்கே டிவிகே ஏன் வர வேணாம் அப்படின்ற மாதிரி? டிவி கேக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்பதான் வராங்க புதுசா, விஜய் இப்பதான் வராரு. அவருக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அரசியல் பத்தி தெரியாது. ஆனா எடப்பாடியார் வந்து அப்படி கிடையாது. அவர் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு எல்லாம் தெரியும் எப்படி ஆட்சி பண்ணணும், என்ன அடித்தட்டு மக்கள்ல இருந்து விவசாயத்துல இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால இப்ப ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருக்காங்க. ஆனா மறுபடியும் ஏன் டிஎம்கே வர வேணாம்? டிஎம்கே வரணும்னா அவங்க ஆட்சியில இப்போ நிறைய பிரச்சனை, இந்த பாலியல் தொல்லை, கொலை இந்த மாதிரி நிறைய நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஓகே. எங்களை பத்தி கேட்டினா, ஆட்டோ பத்தி கேட்டினா ஆட்டோக்கு ஒரு அறிவிப்புமே இல்லை. அம்மா பண்ணாங்களே அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப எடப்பாடியார் வந்தாருன்னா ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு, எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கு. இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் டிஎம்கே வரணும்னு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ஏன் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்? அவர் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லது செய்யறாரு, ஓரளவுக்கு நல்லது பண்றாரு, இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா இது பண்ணிக்கிறாரு. போ பண்ணுவாரு இனிமேட்டு. ஓகே, மக்கள் நிறைய நல்ல திட்டங்கள் ஆமா, நல்ல திட்டம் பண்ணிக்கிறாரு. சரி, அந்த ஏடிஎம்கே டிவிகே ஏன் வர வேணாம்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து அவங்க வந்து காட்சி வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு இன்னும் தெரியாது, அரசியலை பத்தி இன்னும் அவங்க பேச கூட சரியா தெரியல. ரெண்டு பேருக்குமே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே. ஆமா, சரி, அதான். ஆனா மக்கள் நிறைய பேர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செட் ஆகாதியா, செட் ஆகாது. சரி, ஏடிஎம்கே ஏன் வர வேணாம்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து கொள்கை கட்சிக்காரா அதுதான் ஒரு ஆர்வமா பேசுவோம். இந்த தொகுதியோட எம்எல்ஏ இருக்காரு ராயபுரம் தொகுதி, அவர் எப்படி உங்களுக்கு நல்லா நிறைய விஷயம் பண்றாரு? அவரு ஓரளவுக்கு பண்ணிக்கிறாரு, ஓரளவுக்கு இப்ப அதை நம்ம சொல்லக்கூடாது, கட்சிக்காரன் நம்ம சொல்லக்கூடாது. சரி, ஓகே. ஒருவேளை இந்த ஆட்சியில வந்து இதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சியில வேற என்னெல்லாம் புதுசா பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன அவரு இப்ப திட்டம் போட்டுதான் அது கரெக்டா செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆமா, ஃபாலோ பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யலாம். இந்த அறிக்கை குத்தாரு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா குத்தாருன்னா ஜனங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ மகளிருக்கு இவங்க 2000 2500 கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப குத்துதா ஒரு எல்லாருக்கும் ஜனங்களுக்கு நல்லா அதிசயமா தான் இருக்குது. எல்லாருக்கும் குத்துது, பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. விஜய் ஏன் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசா இருக்கிறாங்க, புதுசா வந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே வர வேணாமா? அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சொன்னோம். ஓகே, விஜய் தான் பிடிக்கும், அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, விஜய் வந்தா இந்த முறை என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க பெண்கள் என்ன குடி மதுவை ஓடிக்கணும். சரி, விலைவாசி கம்மியாகணும், நல்லா இந்த ஊரை நல்லா வச்சுக்கணும். இதுதான் விஜய் தான் இந்த 2026 எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஏடிஎம்கே நோக்கி அமைக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் டிஎம்கே வர வேணாம்? இல்ல கெட்ட பேர் ஓவர் ஆயிடுச்சு. புரியல. அந்த 5000 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் கொடுத்து. ஓகே, டிவிகே விஜய் டிவிகே விஜய் வர வேணாமா? கூட்டணி வருவாங்க. விஜய் அவங்க கூட கூட்டணி போனா இல்ல அவர் தனியா தான் நிக்கிறேன்ற மாதிரி சொல்லி இல்ல கூட்டணி அலைன்ஸ் ஆயிடும். கூட்டணி போயிருவாரு, என்டிஏ கண்டிப்பா ஆயிடும். ஓகே, அப்ப அவங்க கூட்டணியே வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நான் வந்தா இதை பண்றேன் அதை பண்றேன், கப்பல போய் இறக்குறேன், இதை இருக்கிறேன் அதை இருக்கிறேன். ஆனா யாருமே வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த டைம் தான் நாங்க வந்து முட்டாளுங்க, ஓட்டு போடுற ஜனங்க முட்டாளுங்க. அவங்க சொல்றது எங்களுக்கு என்ன, எங்க புத்தி என்ன தெரியுமா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நாங்க ஓட்டு போற மாதிரி நாங்க அடி முட்டாள். அவனுங்க எல்லாமே உஷாராதான் இருக்கிறாங்க, எங்களை வச்சு கேம் நடத்துறானுங்க. அதான் ஆமா, கட்சி எலெக்ஷன்ல நிக்கிறவன் டோட்டலாவே நான் விஜய், இந்த விஜயகாந்த், இந்த முக ஸ்டாலின், இவங்க அவங்களாம் டோட்டலாவே சொல்றேன். கட்சியில நிக்கிறவனுங்க எல்லாமே அப்படிதான். 10 ரூபாய் ஆனா எல்லாமே அவனும் நிக்க மாட்டான். அது உண்மை இல்லையா? உண்மைதானே. இதை பண்ற ஜனங்களை ஏமாத்துறான். வேற ஒண்ணு இப்ப இவ்வளவு நாளா போட வேண்டியதானே அந்த 5000 ரூபாய். அது கூட ஏன் இப்ப போட்டாரு? எலெக்ஷன் டைம்ல தானே போடுறாரு. இவ்வளவு நாளா போட்டாரா? பொங்கலுக்கு எவ்வளவு போட்டாரு? 3000 போட்டாரு. ஏன் அது அப்பயே போட வேண்டியதானே? நாங்க கஷ்டப்படும் போது போட வேண்டியதானே. அதுதான் பொங்கலுக்கு சுத்தமா கஜானா காலிட்டாரு. யாரு வந்தா கஜானா இருக்கும் அதை சொல்லு. ஓட்டுல யாரு நிரந்தரமா நிக்கிறனா எங்களை மாதிரி யாரு பொதுமக்கள் வந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த கட்சியில இருக்கிறவங்க நடிகர் கிடிகருங்க யாரு வந்தாலும் எல்லாமே உருட்டாத எல்லாம் உண்டை வாங்கி துண்டுவங்கள தான் வருவாங்க. கண்டு யாருமே இது சரிப்பட்டு வரமாட்டாங்க. ஆட்சி ஜெயலலிதா எம்ஜிஆரோட போயிடுச்சு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவங்க எல்லாம் கத்துக்குட்டிங்க தான் இப்போ எல்லாரும். ஆமா, இப்ப முக ஸ்டாலின் இருக்கிறார். முக ஸ்டாலின் இப்ப அடுத்தது அவர் போயிட்டாருன்னா அவங்க புள்ள வாழையாட வாழையால தானே வருது. எங்களை மாதிரி யாரும் பொதுமக்களை யாரையா நிறுத்துறாங்களா?
டெபாசிட் கேட்பாங்க, என்ன பண பலம் கேட்பாங்க. எங்களுக்கு எந்த பலம் கிடையாது இல்ல, அவ்வளவுதான். நான் படிக்கலனாலும் எனக்கு இதெல்லாம் தெரியும், அதான் சொல்றேன். டிவிகே விஜய் வந்து எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? எல்லாருமே ரத்த துடிப்புல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றவங்க தான் ஆரம்பத்துல. இப்ப நான் கூட எலெக்ஷன்ல எங்க ஏரியால நிக்கிறேன்னா உனக்கு என்ன குறை சொல்லு, நான் செய்யறேன்னு சொல்லுவேன். ஆனா அந்த டைம் மட்டும் தான், அதுக்கப்புறம் யாரும் செய்ய மாட்டோம், அதான் உண்மை. புரியுதுங்களா? அவ்வளவுதான். யார் வந்தாலும் இது வேலைக்கு ஆகாது. பொதுமக்கள் வந்தாதான் நாங்க உருப்பிடுவோம், இல்லன்னா நாங்களும் உருவ மாட்டோம். அவங்க சொல்றதுக்கு எல்லாம் சிங்சாங்க அடிப்போம். பணம் இப்ப நான் கொடுத்தா நான் 10,000 தரமா ஒரு ஓட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், நானே ஓட்டு போடுவேன். ஓட்டுக்கு 10,000 நானே ஓட்டு போடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் பணம் தான். ஏன் தெரியாது? என் ஓட்டை எவனா போட்டு போறான், அவ்வளவுதான். என்ன அரசியல்னா இது புதுசா? நான் போலனால எங்க ஓட்டு எல்லாரும் போடுறாங்க, தெரியுமா? அவ்வளவுதான். இந்த முறை உங்க ஆதரவு யாருக்கு? இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடலான்னு வரும். விஜய்க்கு மாற்றம் பாப்போம் அப்படின்னு விஜய்க்கு தான் போடலான்னு. நீ என்ன போஸ்ட் வச்சு கூட ஒட்டுப்பா, எனக்கு பயம் கிடையாதுப்பா, நான் சிங்கிள் மேன் தான், ஒண்ணும் இல்ல. ஆட்சி யாரு வந்தான்னா திமுக ஆட்சி. அம்மா செத்த பிறகு என்ன சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. சசிகலா சாவடிச்சா, நாங்கெல்லாம் ஒரு உண்மையான தொண்டங்க, அம்மா மேல ரொம்ப விசுவாசிங்கோ, நினைச்சாவே அம்மா இப்பயும் நாங்க அழுகுறோம். திமுக ஆட்சியில ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி என்ன சொன்னாரு, வந்த உடனே டக்குன்னு அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு நான் உண்மையை வெளியே கொடுப்பேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் கொடுத்தாரா? கிடையாது. வந்து இது வரைக்கும் யாருக்கு என்ன செய்தாரு? ஒண்ணுமே செய்யல. இந்த 1000 ரூபாய்னது யாருக்குன்னா கொடுத்தாரா? நாங்க ரோட்ல வந்து நான் காய்கறி விற்கிறேன், நான் உண்மையான அம்மா தொண்டேன். நான் 13 வயசு அம்மாவை போய் வீட்டுல பார்த்து ஆட்டம் போட்டவங்க நாங்கெல்லாம் ஐசோஸ்ல. நான் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய்ன்றதே கிடையாது. நான் கிடையாது, சொல்ல முடியாம அழுகுறேன் நான், இப்ப பேச முடியல. இது என்ன செய்தாரு? அதுக்குதான் நான் முழுக்க நான் அம்மா கட்சி தொண்டேன். நான் திமுகன்ற ஓட்டுக்கு நான் போட்டேன். நான் ஜெயக்குமார் வந்து இந்த இதுல நான் வந்ததுல இருந்து அவருக்கு தான் போட்டேன், திமுக ஓட்டு போட்டேன். அம்மாவுக்கு எடுத்துன்னு வந்தாரா? கிடையாது. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தொண்டனை கட்சிதான் கிடைக்கல. வந்து இது வரைக்கும் என்ன செய்தாரு எங்களுக்கு, அதை ஃபர்ஸ்ட் அவர் இப்ப சொல்ல அடுத்த ஓட்டு நான் போடுறேன் அவருக்கா கூட, அதுவும் இப்ப கிடையாது. இப்ப அடுத்ததுன்னு வந்தா அம்மாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், அதிமுக. ஆமா, எடப்பாடிக்கு தான் ஓட்டு. ஏன்னா அன்னைக்கு தவறிட்டேன் நான், ஏதோ அந்த வாக்கை வேஸ்ட் ஆக்கிட்டேன். அடுத்தது எடப்பாடிக்கு தான் போடுவேன் இந்த ஓட்டை. அதே மாதிரி இப்ப புதுசா கட்சி வந்து பண்றாரு டிவிக்குன்னு ஒரு யாரு விஜய். விஜய் வந்த பண்ற அக்குறும் அநியாயம் பூமியில தாங்க முடியல. ஒருத்தன் அட்வொகேட் படிச்சிருக்கா, 40 பேர் ஊரம் சுத்தின்னு ஆட்டம் போட்டுன்னு கெஞ்சாச்சிட்டு அங்கங்க ஒரே அமங்கலம் பண்ணுது. அவரு கொஞ்சம் இத பாக்கணும். அவரு விஜய் மேல நம்பிக்கை இல்லையா? ஆட்சிக்கு வந்தா பண்ணுவாரு. அவெல்லாம் வர மாதிரி இப்ப அம்மா இருக்கும்போது வர வேண்டியதானே, அம்மா கை கேட்டி பதில் சொன்னவன் தானே, அன்னைக்கு இந்த குரல் கொடுக்க வேண்டியதானே. கிடையாது. இப்ப வந்து அம்மா எப்ப மண்ணுக்கு போவா, எல்லாம் எங்க டான்ஸ் ஆடுறவெல்லாம் இட்டுன்னு வச்சுன்னு குடும்பத்தை அழிச்சின்னு இப்ப வந்து இப்படி எல்லாம் ஒரு சீன் போட்டுக்கின்னு இருக்கான். அவன் வேலைக்கு ஆகாது. அவன் படிச்சு எதை நம்ம போய் படம் பார்த்து நம்ம பணம் அவன் கையில கொடுத்தோம் பாரு, அதெல்லாம் அழிச்சிட்டு அவன் வீட்டுல உட்கார நாள் அம்மா சீக்கிரம் அவனுக்கு கொடுத்துட்டான். அதுதான் அவன் கொடுத்துருது. அவன்லாம் வரமாட்டான். அடுத்தது எடப்பாடி வருவாரு, திரும்பி நல்லாட்சி மலரும். நாங்க எப்பயும் நினைச்சதெல்லாம் நாங்க திருப்பி அம்மாவுடைய ஆட்சியில நாங்க கொண்டு வருவோம். இந்த முறை யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் விஜய் வந்தா நல்லா இருக்கும்? ஏன்னா எல்லா கட்சிக்கும் போட்டோம், வந்தவங்க யாருமே ஒன்னும் செட் ஆகல. இவர் புதுசா ஒண்ணு உள்ள விட்டு பாப்போமே, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம், அதுக்காக தான். சரி, டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளும் ஏன் வர வேணாம் அப்படின்ற மாதிரி? அவங்க வந்து இத்தனை நாள் ஆட்சி அமைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே பார்த்தோம். அதனாலதான் இப்ப புதுசா வேற கட்சி கொடுப்போம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. ஏற்கனவே அது மாதிரிதான் ஒரு கட்சி நம்ம கொடுக்காம அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்களா, அந்த மாதிரி இதுவும் இருக்க கூடாதுல்ல. மாற்றம் ஒண்ணு வேணும்ல. கரெக்ட். ஓகே. சரி, இந்த டிஎம்கே ஆட்சியில இப்போ எப்படி எல்லாம் நல்லா இருக்கா? இந்த ஆட்சியில அது வந்து மக்களுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நான் எல்லாருக்குமே தெரியும்ல எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய இதுவா தானே இருக்கு.
இப்போ இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே எல்லாருமே மகளிருக்கு இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. குறிப்பா டிவிகேல வந்து மாசம் 2500 ரூபாய், சிலிண்டர் 6 சிலிண்டர் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒருவேளை டிவிகே வந்தா வேற என்னென்னலாம் புதுசா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுசா வந்துட்டு இப்ப ஸ்கூல் தான் எஜுகேஷன் வந்துட்டு நம்ம நிறைய எங்க பாரு பணம் கட்டினா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மெடிக்கலும் அதே மாதிரிதான். நமக்கு ஃப்ரீன்றது நிறைய வேண்டாம். நமக்கு எது தேவையோ அதை செஞ்சா போதும்ல. ஃப்ரீ நம்ம அதுக்காக ஒண்ணும் இல்லை, நம்மளும் இது பண்றோம். அதனால நம்ம பொருளாதாரத்துல நமக்கு எல்லாமே இப்ப எல்லாமே ரேட் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே கொண்டு வரணும். இந்த முறை எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிகே. ஏன் டிவிகே வந்தா நல்லா இருக்கும்? மக்களுக்கு லேடிஸ் பாதுகாப்பு அதிகம் தராங்க. டிவிகே கட்சியில தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்தா மாற்றம் வந்தா. அப்படி நேத்து கூட வந்து ஒரு 7 பொண்ணை வந்து பேப்பர்ல பார்த்தோம். அதுமே நடக்குது. அந்த ஒரு இதுக்கோசம் அதுலாச்சும் மாற்றம், வேற எதுல இந்த மாற்றம் கிடைக்கல. பெண்களுக்காக எங்களுக்கு பெரியவங்களுக்கோசம் கிடையாது, சின்ன பிள்ளைங்களுக்காக பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறோம். வேற ஒண்ணுமே. டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி வேணாமா? அது இல்லப்பா, எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு நீங்க எது வேணாலும் கொள்ளடிச்சிருப்பாங்க, எதுவுமே எது வேணா செஞ்சிருப்பாங்க. ஆனா சின்ன பசங்க நடமாற அளவுக்கு இது பண்ணுவாங்க. என்னோட கருத்து அதான். எல்லாரும் அவங்கவுங்க வச்சதான் அவங்களுக்கு சாப்பாடு. அதெல்லாம் யாரையும் மாத்த போறது கிடையாது. இப்ப எங்களுமே பிள்ளைங்களை வச்சு வளர்க்க நடுத்தூர்ல வச்சு வளர்க்க முடியல. அவங்க பிள்ளைங்களை பாதுகாக்க முடியல. நம்பி ஒரு கடை கூட அனுப்ப முடியல. இப்ப எல்லாரும் குழந்தைக்கு பின்னாடி போக முடியாது. இப்ப நேத்து ஒரு நியூஸ்ல பார்த்தா பொண்ணை வந்து ஒரு வடநாட்டு ஆளு பண்ணிருக்காங்க. அது கேட்க யாருமே குச்சி போட்டு போய் 4 நாள்ல வெளில வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இந்த 2026 எலெக்ஷன்ல யார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாதான் நல்லா இருக்கும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன் மறுபடியும் திமுக வரணும் அப்படின்னு? நல்ல செயல்பாடுகள் நல்லா இருக்கிறது. மக்களுக்காகவே சேவை செய்யறாங்க. எந்த வித பாகுபாடும் இல்லாம கட்சி சார்பற்றது எல்லா மக்களையும் சமமா பாக்குறாங்க. அவ்வளவுதான். ஏன் அதிமுக வர வேணாம், டிவிக்கு வர வேணாம்? அதிமுக வர வேணாம்னா அவங்களோட கான்ஃபிடென்ட்ல இருந்து திராவிட பாரம்பரியத்துல இருந்து ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டு பிஜேபியோட அலைன்ஸ்ல போயிட்டாங்க. பிஜேபி வந்து மதவாத கட்சி வந்து அரசியலுக்கு வந்தா மறுபடியும் மதத்தை திணிக்கும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், ஜாதிய பாகுபாடு வரும். அதனால கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்ததால அதிமுக வராதுன்னு சொல்லியிருக்கோம். டிவிக்கே வந்து அவரு சினி ஆக்டரு, தெளிவான பேச்சு இல்லை, தெளிவான சிந்தனை இல்லை. மக்களுக்கு என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாம், எது பண்ணலான்றதுன்னு இல்லை. அவர் ஒரே எதிர்ப்பு செயல்பாடு என்னன்னா திமுக வரக்கூடாது, திமுக வர. அதுக்கு வந்து உண்டான காரணம் என்னன்றது வந்து அவர் தெளிவா சொல்ல மாட்டாரு. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவங்க ஒழுங்கா செய்யல, ஆனா இப்ப நல்லா செய்யறாங்க. மக்களுக்காக எல்லாமே இறங்கி செய்யறாங்க. அதனால டிஎம்கே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் இந்த ஏடிஎம்கே கட்சி டிவிக்கு வர வேணாம்? ஏடிஎம்கே அவ்வளவுதான், அது எல்லாம் பிரிச்சுட்டாங்க, பங்கு பிரிச்சுட்டாங்க. ஆமா, ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லி எல்லாம் தஞ்சாவூர் போயிட்டாங்க. அவங்க ஒற்றுமை கிடையாது, அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவ்வளவுதான். பிஜேபி கூட கூட்டணி இருக்கு. பிஜேபி தான் நாடு உருப்படுமா? அது தெரியாம எல்லாமே பிஜேபின்றாங்க. டிவிகே கட்சி டிவிகே விஜயா ஏங்க, விஜய் போய் படம் நடிகர். அவர் படம் நடிகர் சொல்லலாம், அவர் கில்லி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அரசியல் வந்து ஜீரோ சார். எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சொல்றாரு, அந்த யூடியூப்லாம் பாக்குறோம். என்ன சொல்றாருனாக்கா வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குன்றாரு. ஒரு வீட்டுல விஜய் இருக்கு, ஒரு விஜய் இருக்காருன்னு அவர் சொல்லிக்கலாமே காட்டி செயல்பாடு சரியிருக்காரு. அவர் வந்து இந்த அரசியல் கத்துக்கிறதுக்காட்டி அவர் ரொம்ப நாள் ஆகும் சார். அதை கத்துக்கிறதே ஒரு 4 வருஷமா தான் ஆகும். ஒரு வருஷத்துல அவர் வந்து நல்லது செய்வாரு, அது செய்ய முடியாது அவரால். எந்த கஷ்டம் வர மாதிரி சும்மா வந்து போட்டு போட, இதுக்கு போடு அதுக்கு போடுன்றாங்க. எதுக்கு போட்டா யாரு என்ன நாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறோம். இன்னைக்கெல்லாம் வெயில உட்காரோம், யாரு கொடுக்குறாங்க? காத்துக்கோ ஒரு காத்தடிப்பு, மழை வருது, அதை வருது, யாரும் ஹெல்ப் பண்றாங்களா? ஒன்னும் கிடையாது. எல்லாத்துக்கும் நாங்களே அனுபவிக்கிறோம், நாங்களே சாப்பிட்டு நாங்களே அடிச்சு நிக்கிறோம். யாரும் கொடுக்க இந்த வீடு கொடுக்குறான்றாங்க. வீடு யாரு கொடுக்குறாங்க? கல்லூரத்துல கொடுப்பாங்க. இல்லைன்னா மிஞ்சி போனா இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் காசி மாலை, ஊசி மாலை எல்லாம் போட்டுக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நம்மளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, புரியுதா?
இதெல்லாம் தேவையில்லாத. நாங்க எப்பவுமே விஜய்க்கு தான் போடுறோம். இந்த வாட்டி யாருக்குமே போடுற மாதிரியே கிடையாது. எப்பவுமே விஜய், இந்த வாட்டி தான் விஜய் வந்து இந்த வாட்டி தான் விஜய் வந்துடுறாரு. இதுமாரி நாங்க எல்லாம் போட்டோம்தான், நாங்க போட்டோம். இனிமேலுக்கு அவர் வரட்டும். இந்த மாதிரி ஆட்சிக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வரணுன்றாங்க, மக்கள் விரும்புறாங்க. அவர் வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. விஜய் வந்தாதான். ஏன் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகள்லாம் வரவேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவாக யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்தா எனக்கு அதே போதும், அதான் சந்தோஷம். வேற ஒண்ணும் இல்லை. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணுன்றது இல்லை. பொதுவா மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா விஜய் வரணும்னு விரும்புறாங்க. அதனால நான் எனக்கு மனசுல பட்டது நான் சொல்றேன், விஜய் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரணும் பாக்குறேன் நான். ஏன் திமுக வந்தா நல்லா இருக்கும்? ஏன் திமுகனா இப்போ எல்லாத்துக்குமே மக்களுக்கு நல்லதானே செஞ்சுருக்காரு. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து மக்கள் வந்து பயன்பெறாத இதுல எல்லாமே கிடையாது. நம்ம இப்போ 400 திட்டம் அறிவிச்சிருக்காரு. இப்போ நேற்று கூட எல்லாமே வந்து யூபிஎஸ்சி எழுதி ஃபுல்லாவே 400 திட்டத்தை அறிவிச்சு எல்லாமே பயன்படுத்தன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்கீம்ஸை கொடுத்துருக்காரு. மகளிருக்கு இலவச இது கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் போறவங்களுக்கு இப்போ மோஸ்ட்லான இருக்கு பின்தங்கிய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கு. பஸ்ல போறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, காலேஜுக்கும் எல்லாத்துக்கும் பசங்களுக்குமே வந்து எஜுகேஷன்ல நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நல்லா ஒரு இதுவாக பண்ணிட்டு தான் இருக்காரு. மக்களுக்கு நல்லா பண்ணிருக்காரு. அவங்க பின்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால திமுக வந்தா பெட்டரா தான் இருக்கும்.